Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மாறுதலாக ஸ்க்ரீன் ஷேரிங் வர்சஸ் சாக் அண்ட் டாக். ஸ்க்ரீன் ஷேரிங் நிறைய இதுக்கு முன்னால சாக் அண்ட் டாக் நான் மீட் பண்ணக்கூடியது போர்டு யூஸ் பண்றது. போர்டு யூஸ் பண்ணி டீச் பண்றதுக்கும் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி டீச் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது எது வந்து நீங்க என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். அதாவது 2020 கோவிட் வந்தப்போ முதலாக மார்ச் மாதம் கோவிட் வந்தது. எல்லா பக்கமும் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு 3 மாதம். ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் ஜாலின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில். இருந்தாலும் நம்ம கிளாஸ் எல்லாம் எடுக்காமல் எல்லாரும் படிக்காமல் அப்படி அந்த விதமாக ஜாலியாக இருந்தாங்க. பட் அந்த நேரம் ஜூன் மாதம் திரும்ப அகாடமிக் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு வார்த்தை யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ்னா என்னன்னே தெரியாது. கூகுள் மீட் அப்படிங்கிறத பற்றியே நம்ம யாருமே, எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கெல்லாம் கூகுள் மீட்டை பற்றி ஒரு ஐடியாவுமே கிடையாது. திடுதுப்புனா ஒரு நாள் பிரின்சிபல் மீட்டிங் போட்டு நாளையிலேருந்து எல்லாரும் கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப பதறி போச்சு. ஐயோ என்னடா பண்ண போகிறோம், கூகுள் மீட்டா என்னன்னே தெரியலையே, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 2-3 நாளாக கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டோம், எல்லாம் சரி. அந்த கூகுள் மீட்டில் நம்ம கிளாஸ் எடுத்தப்ப முதல்ல ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் எடுத்தோம். முதல்ல ஸ்க்ரீன் வேற அந்த ஸ்டார்டிங்கில் வேற ஆப்ஷன் தெரியலை. அப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸ் எடுத்த உடனே நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். அப்போது நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே வெளியே போயிடுவாங்க. நாம ரொம்ப அருமையா பாடம் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு வாரமா யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு ரொம்ப சின்சியரா பாடம் நடத்திட்டு இருப்போம். பாடம் நடத்திட்டு இருக்கிற நடுவில் கேள்வி கேட்போம், சத்தம் மூச்சே இருக்காது. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது நடுவில் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஏதாவது பேசலாம் அல்லது கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நேம் சொன்னா ஒரு சத்தமுமே இருக்காது. இதெல்லாம் மற்ற எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும், எல்லா டீச்சர்ஸுக்குமே. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல எனக்கெல்லாம் வந்து ஐயோ என்னது இவ்வளவு ஒரு ஃபெயிலுவரான சிஸ்டமா இது கூகுள் மீட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு தான் வந்தது. அதாவது ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா மட்டும்தான் படிக்க முடியும். ஏமாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணா அது யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் அந்த பருவத்துல தெரியாது. அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகா, நான் ஆனாலும் கடவுளுக்கு பயந்து நாம பாட்டு ஒரு ஓரமா கடைசி நாள் வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஒரு ஓரமா உட்காந்து ஒத்தையில சத்தம் போட்டு தான் நான் முடிச்சேன். அது இல்லாம அப்ப அந்த நேரத்துல எனக்கு இந்த ஸ்கிரீன் ஷேரிங் பேர்ல ஒரு வெறுப்பு வந்தது. உண்மையிலேயே வெறுப்பு வந்ததுன்னு தான் சொல்லணும். அது இதை இப்ப ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர மாட்டேங்குது. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்போ நான் அதை தான் முடிவு பண்ணேன். எக்காரணத்தை கொண்டு ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணி கிளாஸஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அது வந்து அது தவறான மெத்தட் அப்படின்னு சொல்லலை. அதாவது டீச்சிங்கில் ஒரு அட்வான்ஸ்டு மெத்தடு தான் அது. பட் எனக்கு வந்து அதில் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு நம்ம அதுலேயே வந்து எழுதி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எனக்கு ஒரு முழுமையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நான் வந்து மொபைல் ஸ்டாண்டை வாங்கி மொபைலை தூக்கி அதில் போட்டு வந்து வழக்கம் போல் என்னுடைய போர்டை தூக்கி போட்டு நான் வந்து கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ கவனிச்சாலும் சரி கவனிக்காட்டாலும் சரி என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் செய்யக்கூடியதையாவது நான் வந்து மனசுக்கு திருப்தியாக செய்யணும் இல்லையா, என்னுடைய வேலையாவது நான் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் அப்படியே என்னுடைய சைடை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆன்லைன் கிளாஸில் 99.9% நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு என்னமோ இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல பெரிய ஒரு சப்ஜெக்டை வந்து இன்னும் எலாபரேட்டாக சொல்ல முடியலையோ ஸ்க்ரீன் ஷேரிங்கில் அப்படின்னு எனக்கு ஃபீலிங்.
நான் வந்து இது வந்து எல்லாரும் இதை தான் செய்யணும், எல்லாரும் இதுதான் இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாட் இருக்கும். எனக்கு வந்து லெக்சர் அப்படின்னாலே விரிவுரையாளர், தமிழ்ல அது வார்த்தையை யோசிச்சு பார்த்தலாம், விரிவுரையாளர். அப்போ விரிவா சொல்றதுக்கு பேரு தான் நம்மளுடைய டீச்சிங். எலாபரேட்டா சொல்றதுக்கு பேரு தான். அப்படி எலாபரேட்டா விரிவா சொன்னா தான் சப்ஜெக்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்ஜெக்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். அது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்லாம் எழுதணும்னா எல்லா கான்செப்ட்ஸுமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால நான் வந்து ஸ்கிரீன் ஷேரிங்கை விட்டுட்டு நான் வந்து வழக்கம் போல போர்டுக்கு மாறினேன். அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன், ஸ்கிரீன் ஷேரிங் வர்சஸ் சாக் அண்ட் டாக். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்து ஸ்கிரீன் ஷேரிங்கை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் பிடிச்சிருக்கா, சாக் அண்ட் டாக் பிடிச்சிருக்கா, எது வந்து நீங்க பெட்டரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்லாம் நான் சொன்னா மேடத்துக்கு வயசாயிருச்சுன்னு உங்களுக்கு தோணும். வயசானாலும் வயசாகாட்டாலும் அந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த போர்டை வச்சு அதை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ரிசல்ட்ஸை சைடில் எழுதி காட்டி அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஃபார்முலாவை சைடில் எழுதி காட்டினா தான் வந்து எனக்கு ஏதோ டீச் பண்ண மனசுக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தி எனக்கு ஏற்படுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்சிஆர்நெட், ஐஐடி ஜாம், CSIRNet, IIT JAM, GATE, TRB, IIT JAM, GATE, TRB ல பாலிடெக்னிக், TRB, PG, TRB எல்லாமே TNSET எல்லாத்துக்குமான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்க. என்னுடைய பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமா பாருங்க. PG, TRB மேத்ஸுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் ஆகஸ்ட்ல வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா UG, TRBக்கான கேசஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. அது இந்த மந்த் எண்டுக்குள்ள போஸ்டிங் போட்டுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்து PG, TRBக்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதனால எல்லாருமே PG, TRB மேத்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிலபஸ் ஹெவியா இருக்கும். PG, TRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு, டெஸ்ட் பேட்ச் இருக்கு, MCQs பேட்ச் இருக்கு. எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னால பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் நிறைய பேர் கால் பண்ணும்போதோ மெசேஜ் பண்ணும்போதோ கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். நிறைய பேர் இல்லைன்னு சொல்றீங்க. பிளேலிஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண பிறகு கான்டாக்ட் பண்ணுங்க. அதனால நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க. இப்பவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பனா தான் சக்சஸ் பண்ண முடியும். UG, TRBல நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு நிறைய ஸ்ட்ரெஸ் ஆனதுதான் மிச்சமா இருந்தது. அப்படி இல்லாம ரிலாக்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. MCQs பேட்ச் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு 5000 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். டெஸ்ட் பேட்ச்ல ஒரு 40 டெஸ்ட் வச்சு எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸ் வந்து வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லிடுவேன். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க.